அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காய், தக்காளி, கேப்சிகம், பச்சை மிளகாய். இது என்னுடைய தரை தோட்டத்தில் இவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சிருந்ததுங்க. நானே பார்க்கல இவ்வளோ காய் இருக்குது, இந்த செடி இருக்குன்றது. நான் போயிட்டு 1 மாதம் ஆகிடுச்சு. இன்றைக்கி என் தம்பி பறிச்சுட்டு வந்து கொடுத்தான். இவ்வளோ கத்திரிக்காய் இருந்தது. அதே மாதிரி மல்லி நிறைய பூக்கள்ங்க, மல்லிப்பூக்கள் அவ்வளோ பூக்கள் பூத்திருந்தது தரை தோட்டத்தில். போன வருஷம் இவ்வளோ பூக்களை, இந்த வருஷம் நிறையா பூத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்முடைய முக்கியமான அமாவாசையில் ஒரு அமாவாசை, இது மசானா கொல்ல அமாவாசைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தான் கிடைச்ச அத்தனை காய்கறிகளும் நம்ம குழம்புக்கு பயன்படுத்திட்டோம். கேப்சிகம் இது கேப்சிகம் சின்ன சைஸாக இருக்குது, பெரிய சைஸாக இல்லை. சங்கு பூக்கள் நான் இன்றைக்கி சனீஸ்வரனுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டேன். மற்ற பூக்கள் அம்மனு கொடுத்துட்டேன். காலையிலே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்த மலர்களை நான் தலையில் வச்சுட்டு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே கோவில் போயிட்டு வந்துட்டேங்க. தரிசனம் ரொம்ப நல்லா கிடச்சிது. அதில் ஒரு பெரிய சந்தோஷம். மசாலாக்குள்ள அமாவாசைக்கெலாம் நம்ம சாமியை பார்க்கறதே பெரிய கஷ்டம். இன்றைக்கி நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படியே குடைமிளகாய் வளர்ப்பு பற்றி ஒரு சில வரிகள் தாங்க. ரொம்ப ஈஸி க்ரோ. இது என் வீட்டில் வந்தது. எப்படின்னா, நான் ஆன்லைன்லேயே சீட்ஸ் வாங்கி போட்டிருந்தேன். இங்கே பக்கத்தில் இருக்க நர்சரிலேயும் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறமா நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயும் போயிட்டு சிகப்பு கலரில் பழுத்த குடைமிளகான்னு கேட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்து போட்டாங்க. போட்டதில் நமக்கும் ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. 100% வெற்றி. ஆனால் சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்ததுங்க. கொடை மிளகாய் மாதிரி இல்லை, நம்ம மிளகாய் மாதிரியும் இல்லாமல் ஒரு மீடியம் ஊட்டி ஆப்பிள் சைஸ் தான் இருந்தது. அதிகபட்சம் ஊட்டி ஆப்பிள் சைஸ், இல்லை பெங்களூர் சின்ன தக்காளி சைஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது, என்னடா இது கொடை மிளகாய் தானே, மிளகாயிலேயே பெரிய சைஸாக இல்லை வேறு வெரைட்டியான்னு சொல்லி நம்ம கூகுள் ஸ்கேனரில் போட்டால் குடை மிளகாயின்னு தாங்க வந்திருந்தது. பெப்பர் குடை மிளகாயின்னு வந்திருந்தது. செம்மக்காரங்க. ஐயோ, எனக்கு தெரியல. நான் சிறந்த சீட்ஸை நம்ம பராமரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு உடச்சிட்டேன். கை ஃபுல்லாக எப்போ மதியானம் உடச்சங்க, இப்போ சாயந்தரம் மணி 5:30 மணி. இப்போ வரைக்கும் காரம் போகவே இல்லை. வாஷ் பண்ணிட்டேன். கைப்பட்ட நம்ம தண்ணி குடிக்கும்போதே காரம் நாக்கெல்லாம் படுது. அந்த அளவுக்கு காரம். நம்ம ஒரு 15 மிளகாய் யூஸ் பண்ணுறது, ஒரு 3 மிளகாய் போட்டாலே போதுங்க. அந்தளவுக்கு காரத்தன்மை இருந்தது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கொடை மிளகாய் வந்ததில் சந்தோஷத்தை விட இன்னும் சிகப்பு கலரில் இவ்வளோ காரத்தன்மையோடு வந்தவுடனே ரொம்ப சந்தோஷம். எந்த பராமரிப்பும் இல்லைங்க. இது வரைக்கும் ஒரு பூச்சி தாக்குதல் வரல. ஒரு சின்ன செடியிலேயே ஒரு 18 கிட்ட இருக்கிறாங்க. கொத்து கொத்தா இல்லைன்னா கூட 2 அப்படியே பக்க கிளைகள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்திருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரிலாம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த சீட்ஸை பகிர்றதுக்கு ஆசைப்பட்றேன். முடிஞ்சவங்க யார் கேட்டாலும் நான் பகிர்ந்து கொடுக்குறேங்க. நான் ஒரு மிளகாய் செடியிலேயே எப்படியும் ஒரு 40-50 மிளகாய் விதை கிடச்சிடுச்சு. நம்ம வீட்டில் இது ஒரு உஜாலா கத்திரிக்காய் செடி தாங்க இருக்குது. இன்னும் இருக்குது, கொத்து கத்திரி இருக்குது. ஆனால் உஜாலா கொத்து கத்திரி இப்போதைக்கு இது ஒன்று தான் இருக்குது. நிறைய செடிகள் வந்துட்டுருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் எது என்னன்னு தெரியும். நம்ம வீடுனா மாடி தோட்டத்தில், தரை தோட்டத்தில் நிறைய காய்ச்சிருக்காங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.